நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வாட்டர் ஆப்பிள். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிளுக்கு மாற்றாக இங்கே விளையாதுங்க. இங்கே வந்து அதிகமாக ஆப்பிள் விளையாது. அதனால் நம்ம சாப்பிட்றதுக்காக இந்த ஆப்பிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை விவசாயத்தில் விளைவிச்சது. அதாவது நம்ம சாணப்பாசி கரிசல், நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்து தான் நம்ம இந்த சாணப்பாசி கரிசல் தயாரிக்கிறோம். இது ஒன்ஸு தயாரிச்சிட்டோன்னா அதையவே மீண்டும் நம்ம பெருக்கிக்கலாம். இது வந்து நம்ம லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலில் எப்படி நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம போட்டிருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கரைசல். நம்ம வந்து புண்ணாக்கு தான் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த புண்ணாக்கில் இருக்கக்கூடிய சத்து வந்து நம்ம எப்படி அதிகமாக இருக்கோ அது எண்ணெயில் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த எண்ணெய் கரைசல் இதுக்கு நம்ம பயன்படுத்தணும். அதாவது பார்த்திங்கன்னா தேங்காய், கடலெண்ணெய், விளக்கெண்ணெய், புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், அது நம்மக்கிட்ட என்னென்ன எண்ணெய்கள் கிடைக்குதோ அனைத்தையும் கரைக்கணும், பால் மாதிரி மாற்றணும். அந்த பால் மாதிரி மாற்றுற லிக்யூடு இருந்தால் மட்டும்தான் அந்த எண்ணெய் வந்து பால் மாதிரி உடையும். அப்படி உடைஞ்சால் மட்டும்தான் அது வந்து செடிக்கு சத்தாக போகும். அப்படி சத்தாக போகல மண்ணுடைய வளமும் நல்லா இருக்குது, நம்ம கெமிக்கல் உரமும் போட தேவையில்லை. அந்த வீடியோ வந்து லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இருக்குது. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு